ராணிப்பேட்டை மாவட்டம் துறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பழனி. இவருக்கு 52 வயதாகிறது. இவர் காஞ்சிபுரம் பகுதியில் பில்டிங் கான்ட்ராக்டராக பணியாற்றுகிறார். இவருடைய மனைவி செல்வி, இவர்களுக்கு நிஷானி என்ற ஒரு மகள் உள்ளார். அவரும் துறையூரில் 2 வருடத்திற்கு முன்பு திருமணமாகி அங்கு அவருடைய கணவருடன் வாழ்ந்து வருகிறார். செல்வி கடந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துள்ளார். தன் மனைவி உயிருடன் இருந்த காலத்தில் ஒரு அழகிய தனி வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டதாக அவருடைய கணவர் கூறுகிறார். இந்த நிலையில் மனைவி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக தன் மனைவிக்கு துறையூர் பகுதிக்கு அருகில் உள்ள தனது சொந்த நிலத்தில் உடலை புதைத்து தனது மனைவியின் நினைவு தினம் வருவதற்குள் அவருடைய ஆசைப்படியே வீட்டை வடிவமைத்து சமாதியுடன் கூடிய ஒரு அழகிய வீடு கட்ட வேண்டுமென முடிவு செய்துள்ளார். அதேபோல சமாதியுடன் கூடிய படுக்கை அறை, சமையல் அறை என அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு அழகிய வீட்டை கட்டி முடித்து தன் மனைவி இறந்து 1 வருட நிறைவடைந்த நிலையில் அந்த வீட்டை மார்ச் 5ஆம் தேதி திறப்பு விழா செய்துள்ளார். அந்த வீட்டிற்கு செல்வி துளசிவனம் எனவும் பெயர் வைத்துள்ளார். அந்த வீட்டின் உள்ளே தன்னுடைய மனைவியின் புகைப்படங்களை சுவரில் மாட்டி அலங்கரித்து வைத்துள்ளார். தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து கூட பார்க்க முடியாத பழனி சமாதிக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு சிறிய படுக்கை அறையையும் அமைத்துள்ளார். அவளுடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் சென்றது, ஆனால் அவளுடைய நினைவுகள் எப்பொழுதும் என்னுடன் கூடவே உள்ளது என கூறி அவருடைய சமாதிக்கு அருகாமையில் அந்த வீட்டிலேயே அவரும் தங்கியுள்ளார். மனைவி மீது காதல் கொண்ட அந்த கணவரின் செயல் பலரது மனதையும் நெகிழ வைத்துள்ளது.